அவங்க இத ஒரு விளையாட்டுன்னு சொல்றாங்க, சந்தோஷம்னு சொல்றாங்க. அது பொய். இது டிஜிட்டல் துன்பத்தின் நடுவே நடக்கும் ஒரு யாத்திரை ப்ரோ. ஆசையின் தீ லேண்ட்ஸ் பிட்வீன்ல கொழுந்து விட்டு எரியுதுன்னு சொல்லுவாங்க. ஆனா உண்மையான தீ எது தெரியுமா? என்னால வெறும் கையால இதை ஜெயிக்க முடியுமான்னு கேக்குற ஒரு கேமரோட ஆத்மாவில எரியறது தான். ஃபயர் ஜெயண்ட், பனி மூடிய ஒரு பிரம்மாண்டமான அரக்கன். அவன் முன் ஒரே ஒரு மனுஷன் ஃப்ராக்செட் 42 நின்னுட்டு இருந்தான். அவனுக்கு ஆயுதம் இல்ல, மேஜிக் இல்ல, வெறும் கைகள் மட்டும்தான். இது ஒரு சாதாரண சவால் இல்ல, இது ஒரு முழு 7 மணி நேரம் மனோதத்துவ போர். சண்டையோட தளத்தை செட் பண்ணுவோம். எங்க? அந்த மலைகளின் சிகரத்துல. எப்ப? இப்போ. நம்ம எல்லாம் ஒரு சின்ன பிங் பிரச்சனைய பத்தி கவலைப்படும் போது இந்த மனுஷன் ரூன் லெவல் 1 ஆரல் சவாலை எடுத்தான். ஆரல் 1னா என்ன அர்த்தம்? அடிப்படை சக்தி, கூடுதல் பலம் 0. உங்க கேரக்டர் ஒரு காகிதத்தை விட லேசானவன். ஆனா அவனுக்கு எதிரே நிக்கிறவனோ ஒரு சிறிய கோபமான சந்திரன் அளவுக்கு ஹெல்த் வச்சிருக்கான். ஆயுதம் வெறும் வெறுங்கைகள். இது கேம் ரூல்ஸுக்கே ஒரு சவால். ரெண்டாவது கவை மோதல், எமோஷன், டிராமா, ரியலைசேஷன். இங்க சண்டை வெறும் ஃபயர் ஜெயண்டோட ஹெல்த் பாரை பத்தி இல்ல. உண்மையான சண்டை என்னன்னா நேரத்தோட கொடுமைக்கும் நம்பிக்கையோட பலவீனத்துக்கும் இடையில நடக்கிறது தான். 7 மணி நேரம் 28 நிமிஷம் பாஸ். அடிச்சு பார்த்தா அந்த ஃபயர் ஜெயண்டோட ஹெல்த் பார்ல ஒரு தூசி விழுந்த மாதிரி கூட தெரியாது. ஆனா பொறுமைதான் இங்க உண்மையான ஆயுதம். அந்த 448 நிமிஷமும் ஒரு சின்ன தவறு நடந்தாலும் 7 மணி நேர உழைப்பு பூரா சஸ்பென்ஸ் ஆகி வீணாயிடும். மிக பெரிய மன போராட்டம் என்னன்னா அந்த நெருப்பு மூச்சு தாக்குதல் தான். ஒரு சின்ன அசைவு மிஸ் ஆனாலும் மொத்த உழைப்பும் காலி. இது ஒரு சண்டை இல்ல, இது ஒரு சகிப்புத்தன்மைக்கான தவம். சண்டையில ஜெயிக்கிறத விட இந்த மீண்டும் முதலிலிருந்து ஆரம்பிக்க வேண்டிய பயத்திலிருந்து தப்பிக்கிறது தான் பெரிய சவாலா இருந்துச்சு. ஆயுதம் வெறும் வெறுங்கைகள். இது கேம் ரூல்ஸுக்கே ஒரு சவால். ரெண்டாவது கவை மோதல், எமோஷன், டிராமா, ரியலைசேஷன். இங்க சண்டை வெறும் ஃபயர் ஜெயண்டோட ஹெல்த் பாரை பத்தி இல்ல. உண்மையான சண்டை என்னன்னா நேரத்தோட கொடுமைக்கும் நம்பிக்கையோட பலவீனத்துக்கும் இடையில நடக்கிறது தான். 7 மணி நேரம் 28 நிமிஷம் பாஸ். அடிச்சு பார்த்தா அந்த ஃபயர் ஜெயண்டோட ஹெல்த் பார்ல ஒரு தூசி விழுந்த மாதிரி கூட தெரியாது. ஆனா பொறுமைதான் இங்க உண்மையான ஆயுதம். அந்த 448 நிமிஷமும் ஒரு சின்ன தவறு நடந்தாலும் 7 மணி நேர உழைப்பு பூரா சஸ்பென்ஸ் ஆகி வீணாயிடும். மிக பெரிய மன போராட்டம் என்னன்னா அந்த நெருப்பு மூச்சு தாக்குதல் தான். ஒரு சின்ன அசைவு மிஸ் ஆனாலும் மொத்த உழைப்பும் காலி. இது ஒரு சண்டை இல்ல, இது ஒரு சகிப்புத்தன்மைக்கான தவம். சண்டையில ஜெயிக்கிறத விட இந்த மீண்டும் முதலிலிருந்து ஆரம்பிக்க வேண்டிய பயத்திலிருந்து தப்பிக்கிறது தான் பெரிய சவாலா இருந்துச்சு. மூன்றாவது கவை தீர்மானம், கிளைமேக்ஸ், ரிஃப்ளெக்ஷன், அவுட்ரோ. உணர்ச்சிகள் நம்மை பலவீனமாக்கும்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த ஓட்டத்துல அதுதான் உண்மையான பலம். அவனோட உணர்ச்சி தேவை அதிபதி ஆவது. கேம் எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் அதுக்கு மேல முழு கண்ட்ரோலை கொண்டு வரணுங்கிற ஆசை தான் அவனை ஓட வச்சது. ஆரம்பத்துல கோபம் இருந்திருக்கலாம், நான் ஏன் இதை செஞ்சுட்டு இருக்கேங்கிற குற்ற உணர்ச்சி இருந்திருக்கலாம். ஆனா கடைசியில இருந்த ஒரே ஃபீலிங் பொறுமை. ஒவ்வொரு குத்தும் ஒரு வேண்டுதல் மாதிரி, ஒவ்வொரு டாஜ் ஒரு சமாதானம் மாதிரி. கடைசியில அந்த எனிமி ஃபெல்ட் ஸ்கிரீன்ல வந்தப்போ அது நிம்மதி மட்டும் இல்ல, 2 வருஷமா மனசுல இருந்த பாரம், 448 நிமிஷ உழைப்பு எல்லாம் ஒரே நொடியில வெடிச்சது. அது பெருமிதம். இந்த ஒரு வெற்றி சுயமரியாதைய உலகத்துக்கு காட்டுச்சு. ட்விஸ்ட் என்னன்னா அவர் ஜெயிச்சதில்ல. ட்விஸ்ட் அந்த 7 மணி நேர ஓட்டம். வீடியோ தலைப்பை பார்த்ததும் எல்லாரும் பல தோல்விகள் சேர்ந்த ஒரு தொகுப்புன்னு நினைச்சாங்க. ஆனா அது ஒரு தொடர்ச்சியான சண்டைன்னு தெரிஞ்சப்போ அதுதான் உச்சகட்ட அதிர்ச்சியா இருந்துச்சு. அவர் கேம் ரூல்ஸையே மாத்திட்டாரு. வேகமா ஜெயிக்கிறத விட்டுட்டு எவ்வளவு நேரம் தாக்கு பிடிக்கிறோங்கிற சவாலை அறிமுகப்படுத்தினாரு. 7 மணி நேரம் உயிரோட இருந்ததே அந்த ஃபயர் ஜெயண்ட்டுக்கு அவர் கொடுத்த மிகப்பெரிய தண்டனை. எதிர்பாராத திருப்பம் என்னன்னா மிக பலவீனமான தாக்குதலை வச்சு அவர் கேமோட முடிவையே மாத்திட்டாரு. இந்த ஓட்டம் ஒரு மாற்றம், கேமிங் உலகின் தரத்தை மாற்றின மாற்றம். அவர் ஒரு சாதாரண பிளேயர் இல்ல, அவர் வீர தீர்க்கதரிசியா மாறிட்டாரு. மாற்றம் என்னன்னா கையில ஆயுதம் 0, கேமிங் உலகின் ஹீரோ. அவர் கன்ஃபியூஷன்ல இருந்து தெளிவா மாறினாரு. ஆயுதங்கள் முக்கியமில்லை, மன வலிமை தான் உண்மையான ஆயுதம்னு நிரூபிச்சாரு. இந்த சண்டை நமக்கு கத்துக் கொடுக்கிறது என்னன்னா ரிசோர்சஸ் 2வது தான், அர்ப்பணிப்பு தான் முதல் விஷயம். அந்த தருணத்துல
தருணத்துல ஃபயர் ஜெயண்ட் ஜெயிக்கல, இந்த கேமர் ஜெயிச்சாரு. போராட மாற்றம்னா கையில ஆயுதம் 0, கேமிங் உலகின் ஹீரோ. அவர் கன்ஃபியூஷன்ல இருந்து தெளிவுக்கு மாறினாரு. ஆயுதங்கள் முக்கியமில்லை, மன வலிமைதான் உண்மையான ஆயுதம்னு நிரூபிச்சாரு. இந்த சண்டை நமக்கு கத்து கொடுக்கறது என்னன்னா, ரிசோர்சஸ் 2வது தான், அர்ப்பணிப்பு தான் முதல் விஷயம். அந்த தருணத்துல ஃபயர் ஜெயண்ட் ஜெயிக்கல, இந்த கேமர் ஜெயிச்சாரு. பெரிய எண்களை மட்டுமே சிலர் துரத்துவாங்க ப்ரோ, ஆனா உண்மையான லெஜெண்டுகள் தெரிஞ்சு வச்சிருக்காங்க. உனக்கு இழக்க நேரம் தவிர வேற எதுவும் இல்லைன்னா உன்னை யாராலும் ஜெயிக்க முடியாது. நெஞ்சிலே நீங்கிடாத பொங்கும் இன்பமே, நிலைக்குமா இந்த எண்ணம் எந்த நாளுமே. நெஞ்சிலே நீங்கிடாத பொங்கும் இன்பமே, நிலைக்குமா இந்த எண்ணம் எந்த நாளுமே. பேசும் வார்த்தை உண்மைதானா, நீங்கள் போடும் வேஷமா, வாசிலா உண்மை காதலே. மாறுமோ செல்வம் வந்த போதிலே, கண்ணிலே மின்னும் காதலே. கண்டுமா சந்தேகம் எந்த மீதிலே. உந்தன் ரூபமே உள்ளம் தன்னில் வாழுதே, இனிய சொல்லினால் எனது உள்ளம் மகிழுதே. உந்தன் ரூபமே உள்ளம் தன்னில் வாழுதே, இனிய சொல்லினால் எனது உள்ளம் மகிழுதே. அன்பினாலே ஒன்று சேர்ந்தோம், இங்கு நாம் இன்ப வழி நிலை காணுவோம். அன்பினாலே ஒன்று சேர்ந்தோம், இங்கு நாம் இன்ப வழி நிலை காணுவோம். மாசிலா உண்மை காதலே, மாறுமோ செல்வம் வந்த போதிலே. மாசிலா உண்மை காதலே, மாறுமோ செல்வம் வந்த போதிலே. மாறுமோ. Free audio post-production by alphonic.com.